வழிபாடுகள், பரிகாரங்கள் இதெல்லாம் நாம எதற்கு செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிம்மதியான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, குழப்பமில்லாத வாழ்க்கை, மனசு எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கை. இதை எதிர்பார்த்து தான் நாம வழிபாடுகளே செய்யறோம். பக்தி நிமித்தமா நான் வழிபாடு செய்யறேங்க, எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வழிபாடு செய்யறேன், எனக்கு வேண்டுதல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சும்மா சாமி கும்பிடுறேங்க அப்படின்னு சொல்றவங்க 100ல் 1 2 பேரோடு தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் இந்த மாதம் வண்டி வாங்கணுங்க, அதனால் திருச்செந்தூர் வரேன்னு வேண்டியிருக்கேன், என் குழந்தைக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கணுங்க, அதனால் நடந்து வரேன்னு வேண்டியிருக்கேன், ஏன் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணுங்க, அதனால் நான் வரலட்சுமி விரதம் இருக்கேன்னு வேண்டியிருக்கேன், என் கணவருக்கு தீர்க்க ஆயுள் இருக்கணுங்க, அதனால் நான் காரடையான் நோன்பு இருக்கிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அதற்கு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். இது உண்மைதான் இல்லையா? எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் உண்மை. எனக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது, இரவும் பகலும் நான் எனக்கு இந்த நாளை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்றதுக்காக நான் வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க 1 2 பேரோ மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பூமி சுற்றுற மாதிரி நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனடியாக விரக்தி ஏற்படுது, கடவுள் மேலே கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மை படைத்த கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். நம்ம வழிபாடுகளை நாம் நம்பிக்கையோடு செய்யணும். எதை செஞ்சாலும் கடவுள் நம்மளை பார்த்துக்குவாரு, கடவுள் அருளால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இப்போ இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வழிபாடு பரிகாரம் அப்படின்ன உடனே நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக நம்ம முதல்ல செய்ய போகிறது குளிக்கிறது தான். எதை செஞ்சாலும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக செய் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. இது ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி. ஆன்மீக ரீதியாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை சுத்தமாக வச்சுட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி நல்ல ஆறாக இருக்கும். அப்போ நம்ம எதற்காக வழிபாடு செய்கிறோமோ அதற்கான சக்தி, அதற்கான ஒரு நேர்மறை சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் உடனடியாக நம்ம உடம்புக்குள்ளே போய் சென்றடைந்து நம்மளை ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க செய்யும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த காலத்துலலாம் ஆறு, ஏரி, கடல், குளம் இது மாதிரி நீர்நிலைகளில் வழிபட்ட பிறகுதான், நீர்நிலைகளை போய் வழிபட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்த பிறகுதான் வழிபாடுகளை செய்வாங்களாம். ரொம்ப தூரம் தாண்டி கடல், ஆறு, ஏரி, குளம் இருந்தாலும் அங்கே போய் குளிச்சுட்டு வந்து தான் சாமி கும்பிடுவாங்க. அதாவது முக்கியமான விரத நாட்களில். இப்போ நாளைய தினம் வரலட்சுமி விரதம். இதை போல் நான் விரதம் இருக்கிறேன், வீட்டில் வழிபாடு செய்கிறேன், கலசம் வைக்கிறேன், படம் வச்சு வழிபாடு செய்கிறேன். நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். எல்லாருக்குமே பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அதனால தான் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு நான் ஒரு குளியல் பரிகாரத்தை சொல்கிறேன். ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெற்றிலை, மருதாணி இலை, நெல்லி இலை, வன்னி இலை, இந்த இலைகளில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த இலையை சிறிதளவு அதில் போடுங்க. சிறிதளவு அதில் பன்னீர் ஊற்றுங்க. உங்களுடைய உள்ளங்கையை அந்த சொம்பின் மேலே வச்சு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார நினச்சிட்டு, நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கணும், எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கணும் அப்படின்னு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த தண்ணீரில் குளிங்க. பன்னீரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ விருட்சங்களுடைய இலைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அற்புதம், அதிசயம் அப்படின்னு உடனே கதவை திறந்த உடனே ஒரு பேக்கில் யாரும் உங்களுக்கு பணம் வச்சுட்டு போக மாட்டாங்க. முயற்சிகள் ரொம்ப அவசியம். எதை செஞ்சாலும் முழு முயற்சியோடு, முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா தெய்வத்தோட வழிகாட்டுதலோட உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நாளைய தினம் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.